மணி நேரத்துக்கு மேலே தாமதமாயிடுச்சு. என்ன பேசுறது, கண்ணை கட்டி காட்டில் விட்டமாக இருக்குதுன்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. என்ன பேசுறது, எதுக்கு பேசுறது உண்மையிலே எனக்கு புரியல. எங்கள் நிர்வாகி தொடர்பு கொண்டவங்க எங்கள் பகுதியில் கடுமையான வறட்சி, பருவமழை பெய்யறதில்ல, விவசாயம் இல்லை. சிவா தான் அதை சொன்னார். அதனால் நீர்நிலைகள்லாம் சரியாக இல்லை, பூரா வேலிமண் முளைச்சி கிடக்குது, இங்கே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்டப்போ நீங்கள் வாங்க வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. இதுதான் முதல் எங்களுக்கான செய்தி. அடுத்து தம்பி ராஜ்குமார் அவர் எழுதின ஒரு புத்தகத்தை அனுப்பிச்சிருந்தார். இந்த ரெண்டை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. இங்கே பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத உள்வாங்கிக்கிற அளவுக்கு கூட என்னால் முடியல. அந்த புத்தகத்தை நான் படித்தேன். ஒரு புத்தகம் எழுதுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை.